ஒரு ஆப்பிள் கீழே விழுது, அது எப்படி மொத்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ப முடியல இல்லையா? ஆனா அதுதான் நடந்தது. வாங்க அந்த ஆச்சரியமான கதைக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, தலையில பற்ற ஒரு சின்ன அடி, அதுக்கும் இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கான ஒரு பெரிய விதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட ஆணிவேர். ஒரு சாதாரண சம்பவம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் புரட்சிக்கே காரணமாச்சுன்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு ஆப்பிள் மரம், அதுக்கு கீழே ஒருத்தர், அப்புறம் அம்மான்னு சொல்ற அளவுக்கு ஒரு சின்ன வலி. அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குச்சு. சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். இதோட ஹீரோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐசாக் நியூட்டன். ஒரு நாள் மதிய நேரம் அவர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு டொப்புன்னு ஒரு சத்தம். எங்க இருந்துன்னு பார்த்தா ஒரு ஆப்பிள் பழம் நேரா ஒரு மண்டை மேல விழுது. கண்டிப்பா வலிச்சிருக்கும் இல்லையா? அந்த வழியில நியூட்டனுக்கு ஒரு விசித்திரமான யோசனை வருது. ச்சே, இந்த ஆப்பிள் எதுக்கு என் தலை மேல வந்து விழணும்? இது அப்படியே மேல வானத்தை நோக்கி போயிருக்கலாம்ல நினைக்கிறாரு. கேட்கறதுக்கு ஒரு குழந்தைத்தனமான கேள்வியா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு சின்ன யோசனை தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கு விதை போட்டது. சரி, தலையில பட்ட வலி கொஞ்ச நேரத்துல போயிருச்சு. ஆனா அந்த வலியால அவர் மனசுல எழுந்த ஒரு கேள்வி மட்டும் அவரை விடவே இல்லை. அதுதான் நம்ம கதையோட அடுத்த கட்டம். அந்த கேள்வி இதுதான்: ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுந்துச்சு? ஏன் அதை மேல வானத்துல பறக்கல? நமக்கு இப்போ இது ஒரு சாதாரண கேள்வியா தோணலாம். ஆமா, பொருள்னா கீழே தான் விழுன்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த காலத்துல இந்த கேள்வியை கேட்டதே ஒரு பெரிய புரட்சி. இங்கதான் நியூட்டனுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியுது. பாருங்க, ஆப்பிள் மரத்துலேருந்து விழறத எல்லாரும் பார்த்துருக்காங்க, அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா நியூட்டன் மட்டும்தான் அது ஏன் கீழே விழுது அப்படின்னு கேட்டாரு. அந்த ஒரு ஏங்கிற கேள்விதான் உலகத்தையே மாற்றி அமைச்சது. இது சும்மா அப்போதைக்கு வந்துட்டு போன ஒரு யோசனை கிடையாது. இந்த கேள்வி நியூட்டனோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அவரை ராத்திரி பகலா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சது. அவருக்கு நிம்மதியே போச்சு. அடுத்த கட்டத்துக்கு போலாம். அந்த ஒரு சின்ன கேள்வி இப்போ ஒரு பெரிய தேடலா மாறிடுச்சு. அதோட பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக நியூட்டன் தன்னோட வாழ்க்கையில பல வருஷங்களை செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரே நாள்ல கிடைச்ச பதில் கிடையாது. இது ஒரு நீண்ட பயணம். முதல்ல ஆப்பிள் விழுது, அப்புறம் ஏன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் அவர் தூக்கி போடுற எல்லா பொருளும் கீழே தான் வருதுன்னு கவனிக்கிறாரு. கடைசியா இதுக்கான பதிலை தேடி வருஷக்கணக்கா ஆராய்ச்சி பண்றாரு. பதிலை கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற வெறி அவருக்கு வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா, சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு ராத்திரி பகலா இதுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சாரு. இது ஒரு முழுமையான ஆவேசமா மாறிடுச்சு. இப்போதான் முக்கியமான கட்டம். இத்தனை வருஷ உழைப்பு, இத்தனை வருஷ தேடல், இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்க போகுது. அந்த மர்மத்துக்கான விடை நியூட்டனுக்கு கிடைச்சது. அந்த சக்திக்கு அவர் ஒரு பேர் வச்சாரு. அதுதான் கிராவிட்டி. தமிழ்ல புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். அதாவது பூமி எல்லா பொருட்களையும் தன் பக்கம் இழுக்கிற ஒரு சக்தி. ஆனா விஷயம் அதோட முடியல. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த சக்தி வெறும் ஆப்பிள கீழே இழுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வானத்துல இருக்கிற நிலாவை பூமியை சுத்தி வர வைக்கிறதும், நம்ம பூமி மாதிரி மற்ற கிரகங்களை சூரியனை சுத்தி வர வைக்கிறதும் இதே சக்தி தான் கண்டுபிடிச்சாரு. இது பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒரு விதி. சரி, இந்த கிராவிட்டியை எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு நியூட்டன் ஒரு சூப்பரான உதாரணம் சொன்னாரு. கிராவிட்டிங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு மாதிரின்னு சொன்னாரு. அதாவது, நீங்க ஒரு பந்தை தூக்கி மேல போட்டீங்கன்னா பூமிக்கும் அந்த பந்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்விசிபிள் கயிறு, அதாவது நம்ம கிராவிட்டி, உடனே அந்த பந்தை பிடிச்சி டக்குன்னு கீழே இழுத்துரும். எவ்வளோ எளிமையான விளக்கம் பாருங்க, இல்லையா? சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த கிராவிட்டி இந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்பதான் இதோட உண்மையான அருமை நமக்கு புரியும். வாங்க ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போய் பார்ப்போம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. கிராவிட்டியே இல்லாத ஒரு உலகம். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும், நீங்க, நான் எல்லாரும் காத்துல பலூன் மாதிரி மிதந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், உங்க முன்னாடி இருக்கிற டேபிள், கையில வச்சிருக்கிற காஃபி கப் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிரும். ஏன், நீங்க கூட தரையில நிக்க மாட்டீங்க. ரூம்ல அங்கேயும் அங்கேயுமா மிதந்துட்டு இருப்பீங்க. ஒரே குழப்பமா தான் இருக்கும். இப்படி ஒரு நிலைமையில யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு கப் தண்ணி குடிக்க முடியுமா? இல்ல நிம்மதியா தூங்க முடியுமா? சும்மா ஒரே இடத்துல நிக்கிறது கூட ஒரு பெரிய சாகசமா மாறிடும். நம்மளோட அன்றாட வாழ்க்கை மொத்தமா நின்னு போயிடும். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு சின்ன ஆப்பிள், அது தலையில விழுந்ததால வந்த ஒரு சின்ன வலி. இந்த சாதாரண சம்பவம் தான் நம்ம உலகத்தையே, ஏன் இந்த பிரபஞ்சத்தையே ஒன்னா பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத மகாசக்தியோட ரகசியத்தை நமக்கு புரிய வச்சது. நியூட்டனுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தையே கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல அடுத்த பெரிய கேள்வி எங்க ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை உங்களுக்கான ஆப்பிள் உங்க முன்னாடி கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.